கலப்பு திருமணம் சம்பந்தமா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பொதுவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஓடி போயிருச்சு, இன்னார் கூட தான் வந்து போனாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனா அந்த பொண்ணு வீட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்ணை காணோம், என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் புகார் கொடுப்பாங்க. பொய் புகார் வந்து ஒரு ஊர்ல கொடுப்பாங்க, இந்த கப்பல் வந்து வேற ஒரு ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணி பாதுகாப்பு கேட்டு கொடுப்பாங்க, மனு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது போலீசார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்ல கூப்பிட்டு விசாரணை பண்றேன்னு சொல்லி அங்கிருந்து இந்த ஊருக்கு வர வைப்பாங்க. வர வழியில இப்ப போலீசாரே தகவல் கொடுத்து இந்த ஊர்ல இந்த ஊர் வராங்கன்னு சொல்லி அடியாட்களை விட்டு கப்பலை பிரிச்சிருவாங்க. கப்பலை பிரிச்சு நீ போய் கோர்ட்ல பாத்துக்கோப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கும் பொழுது ஒரு டிஎஸ்பி லெவல்லையோ இல்ல ஒரு ஏசிபி லெவல்லையோ தான் விசாரிக்கணும். அதே மாதிரி பெண் வீட்டார் வந்து மேஜரான பெண்கள் வந்து காணம் சொல்லி புகார் கொடுக்குறாங்க, அதுல வந்து லவ் அஃபேர் டெண்டன்சிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண போலீஸ் அதிகாரிகளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைச்சு கொடுக்குற பொய் புகாரையோ குற்றமா பாவிக்கணும். இன்னொன்னு மிக முக்கியமானது, கலப்பு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ஊர்ல இருக்காத, உயிருக்கு ஆபத்து, நீ உடனே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பையன் இப்ப கிராமங்கள்ல பார்த்தா அந்த பையன் வந்து அந்த ஊர்லயே வந்து இப்ப திண்டுக்கல்ல நடந்த கொலையில கூட, ஆணவ கொலையில கூட அந்த பையன் அங்க பால் வியாபாரம் போடுறவன். இப்ப அவனுக்கு அங்க வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குன்னு தெரிந்துமே போலீசார் எந்த வகையான தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்காத நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஆகும்னா அந்த கப்பலுக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வரும். அந்த கப்பல் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் செட்டப்பை பிரேக் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அப்ப அதையும் வந்து குற்றமா பாவிக்கணும். இன்னொன்னு மிக முக்கியமானது, அந்த பொண்ணு வந்து வெளியே போயிடுச்சு. வெளியே போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல வச்சு பாரு, உனக்கு வந்து ஆன்செஸ்டரா வரக்கூடிய சொத்து, உனக்கு இதுல சொத்து எதுவும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பல இடங்கள்ல வந்து போலீசார் மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க.